நடந்தது. நெல்லு இல்லைன்ட்டாரு. சரி சரி உங்க கையில் இருக்கிற பட்டாவாளை கொடுங்க, நான் எங்கேயாவது போய் வட்டிக்காவது கடனுக்காவது நெல் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு பட்டாவாளை வாங்கிட்டு நேர ஊமத்துற மகாராஜாவை சந்திக்கிறேன். சரி அவர்கிட்ட ஒரு பொய்ய சொல்றேன். மந்திரி பொய் இவ்வளவுதான் இருக்கா? இன்னும் விடிய வரைக்கும் வெறும் பொய்யாத்தான் வரும். என்னமா அவர்கிட்ட ஒரு பொய். பாளையங்கோட்டில் இருக்கக்கூடிய வெள்ளக்காரனுக்கு சொந்தமான நெல்ல நம்ம பெரிய மகாராஜா கொள்ளையடிக்க சொன்னாருன்னு சொல்ல அவரு சரின்னு சொல்லி நெல்ல கொள்ளையடிக்கிறதுக்கு 1000 கம்பளத்துமார்கள், நெல்ல சுமப்பதற்கு 1000 பொதிமாடு எல்லாத்தையும் கூட அனுப்பி வைக்கிறார். எல்லாத்தையும் கூட்டிட்டு எங்க போறேன்? எங்க? பாளையங்கோட்டை போறேன். சரி ஏன் அந்த பாளையங்கோட்டை நெல்ல கொள்ளையடிக்கிறது தெரியுமா? ஏன் கொள்ளையடிக்கிற? அந்த நெல்லாகப்பட்டது வெள்ளக்காரனுக்கு சொந்தமான நெல். சரி அந்த நெல்ல கொள்ளையடிச்சாத்தேன் வெள்ளக்காரனுக்கு கோவம் வரும். சரி அவன் படையெடுத்து பாஞ்சாலங்குறிச்சி மேல வருவேன். சரி இவங்களும் படையெடுப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. சரி ஒண்ணு வெள்ளக்காரன் சாவேன், சரி இல்லைன்னா இவங்க சாவாங்க. நம்மளுக்கு என்ன? நமக்கு என்ன? அது மட்டுமா நெல்லுக்கு காவல் இருக்கக்கூடிய கருப்பண்ண தேவை, பாண்டி தேவை, வேளாண்டு குடும்பம் அந்த 3 பேர்த்தையும் கொலையும் செஞ்சு நெல் அனைத்து கொள்ளையெடுத்து கொண்டு வந்து என்னோட இல்லமாகிய ஓட்டப்படாரத்திலே பத்திரமாக வைத்திருக்கிறேன். இப்ப நேரம் எங்க போகணும் தெரியுமா? நேரம் வந்து பாஞ்சாலங்குறிச்சி போகணும், மகாராஜாவை சந்திக்கணும். சரி அங்க பாளையங்கோட்டையில் நடந்த விவரத்தை எடுத்து சொல்லணும். சரி அப்ப என்ன செய்வாரு? இப்படி செய்யலாமா மந்திரின்னு கேட்பாரு. இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, கூட இருந்ததுதான் நானு. அவங்க ஆமா நெல்ல கொள்ளையடிச்சது கொலை செஞ்சது எல்லாமே கம்பளத்துமார்கள் தான் அப்படின்னு பழிய தூக்கி அவங்க மேல போட்டு நம்ம கூடவே இருந்து புள்ள நிறைய வேலை செஞ்சு கூலி பறிச்சு இந்த ஆலமரத்து பெட்டியிலேயே இந்த 3 பேர்த்தையும் புதைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. மந்திரி நாளைக்கு ஓ நாடகம் தான். நாளைக்கு பாப்பல நாளைக்கு ஒரு 5 மணிக்கு பறிச்சு மறுபடியும் எடுத்துக்கலாம். அந்த சண்டையில ஒரு 4 பேத்தாவது நீ போட்டு தள்ளி இருப்பியா? நான் என்ன மசருக்கு போய் சண்டைக்கு போறேன்? யாரு? நான் உன்னையாட்டு தான் ஓரமா ஒதுக்கிவேன். ஏறு செத்தப்பான பாம்பை பார்த்து அன்னைக்கு ஓடி வந்து என்கிட்ட சொல்றாரு பாம்பு கிடக்குறான். அங்க போய் பாக்குற பாம்பு செத்து கிடக்குது. செத்த பாம்பு அடிக்கிறாள் இவரு. இப்ப நேரம் எங்க போகணும் தெரியுமா? பாஞ்சாலங்குறிச்சி போகணும், மகாராஜாவை சந்திக்க வேண்டும். மண்டா என்னையா மாண்டு விட்டார் என்று சொன்னீர்கள். இதோ மாண்டவன் மீண்டும் வருகின்றேன். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். பார்க்கிறேன் இந்த பாஞ்சாலங்குறிச்சி பதிமன்னர்களை. பட்டரெல்லாயோ கொள்ளை செய்து பாண்டிய தானாவதி பைனமணி பட்டரெல்லாயோ கொள்ளை செய்து பாண்டிய தானாவதி பைனமணி புதிமாட்டி மேலே நல்ல பார போட்டு புறப்பட்டு வந்தேனது பாஞ்சநாடு புதிமாட்டி தன்னையோ தானம் ஓட்டி புறப்பட்டு வந்தேனே தானாவதி கால கண்ணாடி மேடதடி மன்னது தானாவதி பைனமணி ஓட்டி வருகின்ற
ஹலோ ஹலோ ஐயோ ரொம்ப நடிக்காத. அஜவரை துறை பாட்டியரே எதுரையை பாஞ்சை மன்னாவாரே அஜவரை துறை பாட்டியரே அடி படித்தேனார் தானபதி பிள்ளை அடி படித்தேனார் தானபதி வருங்க வருங்க மகாராஜோ நீங்கள் வாருங்கள் வாருங்கள் மந்திரிய வந்தது சந்தோஷம் எந்தனிக்கும் மந்திரி வந்தது சந்தோஷம் எந்தனிக்க பாதசரணமோ அழகு பாதசரணங்கள் செய்தவனா பாஞ்சால குரு செய்தால் பிள்ளை மகன் இந்த பாஞ்சால குரு செய்தால் பிள்ளை மகன் அரசே பஞ்சன செய்தேனே அழகு வந்தான செய்தேனே எந்துரையே பல்லவன் நானுமே தானபதி பிள்ளை பல்லவன் நானுமே தானபதி மந்திரி கோட்டகரு பையா கிருபாயினால் கோடாட்டி கல்லம்மா வந்திருப்பா மந்திரி கோடாட்டி கல்லம்மா வந்திருப்பா புத்திய வந்துமே ஆல்பனிதே எந்துரையே பாண்டியரை தாங்கை மன்னாவாரே உங்கள் பாதம் உங்கள் வந்தானம் உங்களுக்கு கோடி நானு சுத்தி நானு கோடி உங்களுக்கு கோடி வாசனம் வீட்டுல ஒழுங்க எத்தனை கோடி போடுவ? உங்களுக்கெல்லாம் ஒரு கோடி கூட கிடைக்காது. உங்களை சுத்தியும் வந்துமே ஆல்பனிதே நானு சுத்தி வந்துமே ஆல்பனிதே சூரியரை பார்த்து கண்டறிந்தேன் இந்த சூரியரை பார்த்து ஆல்பனிதே மந்திரி சேகமவல்லைய ஆருயிர செந்தில் வடி மேலவன் கிருபையினால் மந்திரி செந்தில் வடி மேலவன் கிருபையினால் நாடு கோடி சரணமோ கோடி சரணங்கள் செய்த மன்னா கொற்றவன் நானுமே தானபதி பிள்ளை கொற்றவன் நானுமே தானபதி இதாயட்டு கணக்குமே மந்திரியா தானபதி பிள்ளை மகாராஜோ ஏட்டு கணக்குமே பார்த்தாவாரே சரி. எங்கள் வீட்டு தந்திரம் சொல்பவரே மந்திரி எங்கள் வீட்டு தந்திரம் சொல்பவரே பாமண்ணா, இந்த பாஞ்ச நாட்டு அதிபதியாகிய தங்களுடைய பொற்பாதங்களுக்கு இந்த மத்தியில் சிறந்த மதிமந்திரி கோடானு கோடி வணக்கங்கள். மகாபிரபு கோடானு கோடி வணக்கங்கள். பாஞ்சாலி சக்காதேவி கிருபையினால் பல்லாண்டு பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய் எழுந்திருப்பாய் அமைச்சர்களே அப்படி ஆகட்டும் அரசே, தங்களுடைய சித்தமே என்னுடைய பாக்கியம். ஆகட்டும் ஆகட்டும் அரசே. சென்ற காரியம் அத்தனை சிறப்பாக நடைபெற்றதா அமைச்சரே? அரசே, இந்த மத்தியில் சிறந்த மந்திரியை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? பின்ன அரசே, இந்த மந்திரி இதுவரையில் எடுத்த காரியத்திலேயே தோல்வி அடைந்தது கிடையாது. அப்படி இருக்கிறது பாயிலே நான் சென்ற காரியம் வெற்றிதான். வெற்றியோடு
அனைத்தையும் முடித்துவிட்டு சந்தோஷமாக வந்து சேர்ந்தேன். சென்ற காரியம் சிறப்பாக நடைபெற்றது தெரிவிக்கின்றாய். ஆமா. இருந்துட்டாலும் கூட என்னுடைய தம்பி ஊமத்துர பாண்டியன் உன்னை காண வேண்டும் என்று மிக மிக அவளோடு உயர் கொற்றாலும் மேடையில் அமர்ந்திருக்கின்றார். இளைய பாண்டியர், இளைய பாண்டியன் என்னை காண வேண்டும், உன்னை காண வேண்டும் என்று இருக்கத்தான் செய்யும். ஏன் இருக்கத்தான் செய்யும். ஏப்பா உள்ள போகுதா? அரசே, 48 தினங்கள் கழித்து நம்முடைய மந்திரி எப்பொழுது வருவார் என்று இரு மன்னர்கள் வழி மீது விழி வைத்து காத்துக் கொண்டிருந்தீர்கள். காத்துக் கொண்டிருக்க நீங்கள் பார்த்து விட்டீர்கள். ஆமா. முதல் மன்னர் மூத்த மன்னராகிய நான் வீரபாண்டி கட்டபொம்மரசர் பார்த்து விட்டேன். அவருக்கு பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தானே செய்யும். என்னுடைய தம்பி ஊமத்துர பாண்டியன் உன்னை காண வேண்டும் என்று மிக மிக அவள். நம்முடைய பாஞ்சாலங்குறிச்சி பதிமக்கள் அத்தனை பேர்களும் மந்திரியை காண வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கும் பொழுது அவருக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? இருக்கு இருக்கு. இந்த மந்திரியை பார்த்து ஆசைப்படாத மக்கள் யாராவது இருக்கிறார்கள்? கிரகத்தை பாரு, அக்ரகாரத்துல போய் கிரகம் பூந்துச்சான். ஊர்ல உழுகுமா இளவு, தப்புக்கு பிடிக்குமா கிரகம்? அந்த மாதிரி தான் நீ சொல்றது இருக்குது. பெரிய அழக நினைப்பு. அரசே, மகாராஜா, அமைச்சரே, ஆக ஆக என்ன ஆக பெரிய சிவாஜி கணேசன் வீரவசனம் பேசுறாரு. இளைய பாண்டியர் என்னை காண வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறார். ஆமா, ஆகட்டும் அரசே. உன்னை காண வேண்டும் என்று. அவர் சந்தோஷமாக இருக்கிறாரா, கோபமாக இருக்கிறாரா? எப்பவுமே எப்படி இருப்பார் என்னுடைய தம்பி ஊமத்துர பாண்டியன்? எப்பொழுதுமே கோபமாகத்தான் இருப்பார். அதே மாதிரி தான் இருப்பாரு. இன்றும் அது போல இருக்கின்றார். ஏன் இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சு கூடாதா? காலையில குறைச்சின்னு இன்னும் கோபம் அதிகமாகும். எப்படி எப்படின்னு தெரியலங்க. பாவம் ஆல்ரவுண்டுக்கார புது ஆச்சண்டை என்ன பேசினா கொஞ்சம் குறைச்சு அனுசரிச்சு ஓட்டுங்க. எங்களுக்கு வந்து ஆட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் 4-5 வருஷம் நம்ம மன்னத்தில் இருக்கிறான். சரி சரி, அவன் அணைச்சு போகணும் சிவாவுக்கு. சரி சரி, கொஞ்சம் குறைச்சுக்குங்க. சரி காலையில சரி குறைச்சி. இருக்கட்டும். ஏன்னா கதையா இருந்தாலும் காரணமாவும் இருக்கணும். எனக்கு தெரியும் நீ சம்பளத்தை குறைக்கிறதுலயே இருக்கிற. நீ மட்டும் அப்படியே கொண்டு போயிடணும். ஆக நம்முடைய இளைய பாண்டியர் ஆமா, பெரிய சிவாஜி ஆக ஒழுங்கா பேசியா வசனத்தை. ஆகா ஓகானு. அதனாலதான் வர செத்தே போயிட்டாரு. ஆமா. அமைச்சரே, ஆகட்டும் அரசே. வருவதி வந்தால் படுந்துயர் பட்டுத்தான் ஆகும். ஏண்டி மாப்பிள்ள அட்வான்ஸ் வாங்குற? இது நான் உங்களை பார்த்து காலையில கேட்பேன். நான் கவலையே பட மாட்டேன். பண்ணி வேஷம் போட்டாச்சு. பீதிங்க சொல்லு. நான் மகராஜனை சாப்பிடுங்க, இறக்கி விடுறேன். அழைத்து வாருங்கள் நம்ம இளைய மகாராஜாவை. அனைவருமே ஒன்று கூடி ஆலோசனை செய்வோம் நம்முடைய அரசு. ஆகட்டும். ஆகட்டும் அரசே. என்னுடைய தம்பி ஊமத்துர பாண்டியனை போல அழைத்து வருகின்றேன். ஆகட்டும் அரசே, அழைத்து வாருங்கள். அரசே, என்னை பத்தி ஏதாவது சொன்னாருங்களா? ஒன்றுமே சொல்லவில்லை. ஏதாவது கேட்டாருங்களா? மந்திரியை பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஆகட்டும் அரசே. உள்ள கணக்கு முணுக்குன்னு முணங்கிட்டே இருப்பா அப்படியே. கொஞ்சம் கூட பிறந்துட்டும் குணமாயிலே தம்பி, கூட பிறந்துட்ட குணமாயிலே கோவக்கர சிங்கமே ஓடிவடா தம்பி, கோவக்கர சிங்கம்
காரணம் சீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும்டா. அண்ணா தம்பி உமத்திர பாண்டியா, அழைத்த காரணம் சீக்கிரமாக நம்மளுடைய மதியில சிறந்த மந்திரி வந்தது வராதமாக எனக்கு சொல்லி அனுப்ப வேண்டும் என்று தெரிவித்தாய் அல்லவா? நிச்சயமாக. இதோ நம்முடைய மதியில சிறந்த மந்திரி வந்து விட்டான். மந்திரி வந்து விட்டானா? இதோ வந்து விட்டான். எங்கே இருக்கின்றா? எப்படி? அந்த கட்டட மந்திரியா? தம்பி உமத்திர பாண்டியா, அண்ணவன் விட்டவர்கள் நீ விரட்டிய காரணத்தால் நம்மளுடைய மதியில சிறந்த மந்திரி நடுங்கிக் கொண்டிருக்கிறார். வேணா விட்டவர்கள் தம்பி என்ன தெரிவிக்கின்றாய்? என்ன ஈரமா தான் இருக்குது. நமது மந்திரி உன்னோட ஒரு வார்த்தை என்ன வார்த்தை பொய்யான வார்த்தை தெரிவித்து விட்டான். விட்டுவிடு. மந்திரி வெட்டி வீழ்த்தி விடுகிறேனா? வேண்டாம் வேண்டாம் தம்பி உமத்திர பாண்டியா, மந்திரி இப்படி வார்கள் இப்படி. வாருங்கள் அமைச்சரே. மழை வருது மழை வருது. ஏய் மழை வருது. மழை வருது. அண்ணா எதற்காக தடுக்கிட்டாய்? அந்த விட்டு விடுங்கள். எந்த வெட்டி விடுகிறார் மந்திரி? மந்திரியே பட்ட மழை கைகள் மந்திரியே குத்து கீழே குத்து. நாம கழிக்கோட ஆயிரு போகுது. ஐயோ ஐயோ அந்த விட்டு விடுங்கள். எந்த வெட்டி விடுகிறார்? விட்டு விடுங்கள். எந்த மந்திரியே பட்ட மழை கைகள் மந்திரியே. ஓ தம்பி உமத்திர பாண்டியா, தம்பி விட்டு விடுங்க அண்ணவரை. அண்ணவரை கேட்டாய். காலையில் கணக்கு பிள்ளையாகவும் மாலையிலே மந்திரியாகவும் நம்மளுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில பணிபுரிந்து வருகிறார். அண்ணமனை விட்டவர்கள் வேண்டாம் தம்பி உமத்திர பாண்டியா. நமது மந்திரி பொய்யான வார்த்தை தெரிவித்த காரணத்தினால் நமது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு ஆபத்து வருவல் தெரிகின்றதா? விட்டு விடுங்க. விட்டு விடானா? அண்ணவனை வெட்டி வீழ்த்தி வருகின்றேன். வாருங்கள் அமைச்சரே. குமரேசா வாருங்கள். அடிச்சுடு அடிச்சுடு. வருகின்றாயில மறுபடியுமா? நீ வந்தாலும் வெட்டுவே வராட்டி வெட்டுவே. இன்னைக்கு வந்து இந்த வருடமே மறந்துட்டீல்ல. எந்திரிக்க எந்திரிக்க. அமைச்சரே பாருங்கள் படி. நீ வந்தாலும் வெட்டுவே வராட்டி வெட்டுவேன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அண்ணா அண்ணவன் என்ன கோலத்தில் வந்து வார்த்தையா? அந்த குகு போட்டு தானு வைத்து பாட்டி கணக்கா வந்து விட்டு மந்திரி தம்பி உமத்திர பாண்டியா, அண்ணமனை விட்டவர்கள் பயந்து கொண்டிருக்கின்றான். நீ விரட்டிய காரணத்தினால் சரி பார்த்தாயா? நிச்சயமாக நம்மளுடைய மத்தியில சிறந்த மந்திரி அல்லவா? அதற்காக அண்ணவனை விட்டு விடுங்கள். அண்ணா எதற்காக தடுக்கிட்டான்? விட்டு விடனா? இந்த மந்திரி நமது அரண்மனைக்கு வேண்டாம். வெட்டி வீழ்த்தி விடுகிறேன் இப்பொழுது நான். தம்பி உமத்திர பாண்டியா, நம்மளுடைய மத்தியில சிறந்த மந்திரியை வெட்டுவதாக இருந்தாலும் சரி முன்பதாக இந்த வீரபாட்டி கட்டவும் அரசரை வெட்டி வீழ்த்தி விட்டு பிறகு மந்திரி வெட்டிக்க
அமைச்சரே யார் 2 பேர்? நாங்க 2 பேரா? சரி சரி. அண்ணா என்ன தெரிவிக்கின்றான்? மந்திரி வெட்டுவதாக இருந்தால் முதலில் என்னை வெட்டி வீழ்த்து விட்டு பிறகு மந்திரி வெட்டி வட தம்பி தம்பி வேண்டாம் அண்ணா. இந்த இளைவன் உங்களை வெட்டுவதா? தம்பி உமத்திர பாண்டியா, அப்படி என்றால் நீ விரட்டிய காரணத்தால் நம்மளுடைய மத்தியில சிறந்த மந்திரி நடுங்கிக் கொண்டிருக்கின்றான். அண்ணவனை சந்தோஷமாக அழைத்தது சிங்கார மேடையில் அமரச் செய்வாய். நம்மளுடைய மந்திரியை அழைத்து வருவாய் தம்பி. அப்படி அகற்றமண்ணா. அமைச்சரே, ஆசை மந்திரி, அருமை மந்திரியாரே, மதியில் சிறந்த மந்திரியாரே, எனது அண்ணர் வட்டவடர் சொல்லி இருக்கின்றார். நீங்கள் பயப்பட வேண்டாம், வாருங்கள். படி எனது அண்ணர் இருக்கும் பொழுது உன்னுடைய உயிருக்கு எந்த ஒரு வெட்டனா ஒரு வெட்டு தானே வா. ஒரு நாளைக்காவது விட ஒரு 2 வெட்டு வெட்டுகிறேன் நான். அவர் எந்த இடைஞ்சலுக்கு வரல. அவர் இடைஞ்சலுக்கு இன்னைக்கு புழைப்பியா? அமைச்சர் பயப்பட வேண்டாம் மந்திரி. எனது அண்ணர் வெட்டவனர் சொல்லி இருக்கின்றார். எனது அண்ணர் வார்த்தை என்றைக்காவது மீறி இருக்கின்றனா? எப்படி சோதிக்கணும்ல ஒண்ணு நானு. பாருங்கள், அமைச்சரே, எனது அண்ணர் சந்தோஷப்படுத்தி அழைத்து வர சொல்லி இருக்கின்றார். ஆகையால் வாருமே வாருமே மந்திரியே, நீங்கள் வந்தது சந்தோஷம் எந்தனுக்கு. ஐயா வாருமே வாருமே மந்திரியே, வந்தது சந்தோஷம் எந்தனுக்கு. வாருமே வாருமே மந்திரியே, வந்தது சந்தோஷம் எந்தனுக்கு. ஐயா வாருமே வாருமே மந்திரியே, வந்தது சந்தோஷம் எந்தனுக்கு. பாடல வெட்டவே வந்த நன்றி, நீங்கள் வருத்தப்பட வேணாம் மந்திரியே. கத்திகள் வெட்டவே வந்த நன்றி, கவலைப்பட வேணாம் மந்திரியே. பாடல வெட்டவே வந்த நன்றி, வருத்தப்பட வேண்டாம் மந்திரியே. கத்தியில் வெட்டவே வந்த நன்றி, கவலைப்பட வேண்டாம் மந்திரியே. ஐயா கத்திகள் வெட்டவே வந்த நன்றி, கவலைப்பட வேணாம் மந்திரியே. கேட்டு கணக்குமே பார்ப்பவரே, ஐயா எங்களுக்கு தந்திர சொல்பவரே. பால்பல் மனது உடையவர்கள், காஞ்சலம் குறிச்சி கம்பளங்கள், வந்தவரே. வாருமே வாருமே மந்திரியே, வந்தது சந்தோஷம் எந்தனுக்கு. ஐயா எட்டு கணக்குமே பார்ப்பவரே, எங்களுக்கு தந்திர சொல்பவரே. அந்த குட்டி எந்த சிங்கக்குட்டி, இப்ப மேடையில் வருவாய் இப்பொழுது. வாருமே வாருமே மந்திரியே, வந்தது சந்தோஷம் எந்தனுக்கு. ஆசை மந்திரி. ஐயோ 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 ஐயோ. ஏன் இப்படி வெதர் எடுத்த பண்ணியாட்ட கத்துற? பண்ணி மாதிரி எப்ப பார்த்தாலும் வெளியே வந்து ஒரு அலறல் சத்தம், கதறல் சத்தம். என்னதான் உனக்கு பிரச்சனை? உங்களை பார்த்த பயமுங்க. யாரு? எழுகுதாங்க. நான் நம்பிட்டேன். என்ன மந்திரி துணியெல்லாம் ஈரமா இருக்கு? கிண்டல் பண்றியா? கொஞ்சம் இறங்கி வந்து மோந்து வர்ற தம்பி. பயப்படுறேன். என்ன கிண்டல் பண்ற, நக்கல் பண்றியா? நான் அப்படி செய்யக்கூடிய நீ ஆளுங்களா? செய்யக்கூடிய ஆளுதான். உங்களை பார்த்தா பயமுங்க. ஏய் ஐயோ ஏய். ஏன் மந்திரி பயந்தால் கண்ணீர் தண்ணி வரணும்ல? கண்ணீர் ஒரு சொட்டு கூட வரல. ஏன் உங்க கண்ணுக்கு தெரியலையாட்டு இருக்குதுங்க. ஏன் எனக்கு குருடனா? இல்லைங்க, மாலை மாலையா வந்து. ஏன் மந்திரி இவ்வளவு தூரம் அழுகிறியே? கண்ணீர் தனியா வரலையே? வரலையே. என்ன பண்றது? இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வர வளைக்க வேண்டியது. காத்தடிக்கலாம் கொஞ்சம். நாயத்துக்கு அழுதா கண்ணீர் தண்ணி வரும். நீ என்ன இப்படித்தாங்க வர வளைக்கிறது. அமைச்சரே, உறைவாள் கையில் இருந்த காரணத்தினால் நாவு தடுமாறி விட்டது மன்னா என்று தெரிவிக்கின்றார். ஆமாங்க அமைச்சரே, இருந்தாலும் கேட்கும் கேள்விக்கு சரியாக பதில் கூற வேண்டும். மிரட்டாம கேளுங்க. யார் ஆழமா பதில் சொல்லுங்க. யாரு? நான் தாங்க. நான் விரட்டாம கேட்டதை நீ என்ன ஏமாத்திட்டு ஓடிடுறிய?
ஏமாத்தக்கூடிய ஆளுங்களா? யாரு எனக்கு தெரியுமே. இந்த வருடம் பூரா ஏமாத்திட்டிய. உன்னை நம்பி தானே போன வருடம் வந்த நானு பசுவதி. என்ன ஆச்சு? சங்கத்துல செயலாளர் ஆக்குறேன் ஆசையை காட்டி விட்டு சங்கத்தை இருந்து மூடிட்டேன். இடத்தையே காணோம். காக்கா குருவி கூட உட்கார மாட்டேங்கிறாங்களே. அமைச்சரே, மகாராஜா கேள்விக்கு மட்டும் சரியாக பதில் கூற வேண்டும். மிரட்டாம கேளுங்க. சொல்கின்றாயா? ஏராளமா சொல்லு. எனது அண்ணனிடத்தில் நல்ல கடனாக வாங்கி வருகிறேன் என்று அடையாளமாக பட்டவளை வாங்கிய பிறகு என்னிடம் வந்து என்ன வார்த்தை தெரிவித்து அந்த 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 போர்ப்படை வீரர்கள் அந்த வாளையங்கோட்டை அழைத்து சென்றாய். அதை இப்பொழுது இந்த இடத்தில் தெரிவிக்க வேண்டும். சட்டத்தாமத்தாலும் உன்னுடைய சிரத்தை துண்டித்து விடுவனை ஞாபகம் இருக்கட்டும். மகாராஜா மந்திரி, பெரிய மகாராஜா கிட்ட பட்டாவாளை வாங்கினுங்க. வாங்கினியா இல்லையா? வாங்கினாலதான் பிரச்சனை. ஆமாமா, வாங்காம இருந்தா எதுக்கு இந்த பிரச்சனை? எதுக்கு இவ்வளவு இந்த கஷ்டம்? எதுக்கு இவ்வளவு தூரம் நம்ம வர்றோம்? இவங்க எல்லாம் வீடியோ குடிச்சுக்கிட்டே அப்படி கஷ்டப்பட்ட